ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. நிவின் வந்து எவ்வளோ காவேரிகிட்ட கேட்குறாரு, பட் காவேரி இறங்கி வர மாதிரி தெரில. குமரன் மேலேருந்து வந்து டே விஜயோட சித்தி வந்து பேசிட்டு போயிருக்காங்கடா, அதனால தான் காவேரி இப்படி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு. சரி வா நம்ம போயிட்டு விஜய்கிட்ட பேசுவோம், 2 பேர் கிளம்பா போல. காவேரி தடுத்து நின்று வேணாம் என் வாழ்க்கை நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக மேலே போயிட்டாங்க. மேலே போனால் பாட்டி வந்து வயிற்று தொட்டு பார்த்துட்டு இவன் கர்ப்பமாக இருக்க மாதிரியே இருக்குது, வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு. பாட்டி என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறமா சாப்பிட்டமா இது ஒன்று உடம்பு இறங்கும் இல்லை ஏறுண்டி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, டாக்டர்கிட்ட போய் கூட்டு காட்டணும் அப்படின்னு. மேடம் உடனே ரூமுக்கு போய்ட்டு வயிற்று தொட்டு பார்த்துட்டு நம்ம பழைய ஃபீலிங்ஸ்லாம் நினச்சி பார்க்குறாங்க. விஜய் வந்து ஃபார்ம் ஹவுஸில் முத்தம் கொடுத்தது, காலை மிக்க விட்டது, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே நினச்சி பார்த்துக்கிட்டு உள்ளே அழுதுட்டுருக்காங்க. ஸோ அந்த ரிமெம்பர்ஸ் எல்லாமே அவர் ஓவராலாக ஒரு சீன்ஸ் மாதிரி காட்டுறாரு டேரக்டர். ஓகேங்களா, இது காமிச்ச பிறகு நம்மளுடைய விஜய் வந்து அவர் ரூமில் வந்து என்ட்ரி ஆகிறாரு. அவர் காவேரி வெல்கம் பண்ணுறதுக்காக பண்ண டெக்கரேஷன் எல்லாமே கலைச்சி போட்டு பலூன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. எல்லாத்தையும் ஆஷா கழிச்சு போட்டு பயங்கர ஒரு கோவத்தோடு சிட்டிங்கில் இருக்கிறாரு. ஸோ இந்த சீன்ஸ் எல்லாமே போகும்போது தாத்தா பாட்டி வந்து உட்காந்துருக்காரு. தாத்தா வந்து ஊஞ்சலில் உட்காந்துருக்காரு. பாட்டி என்ட்ராகி நீங்கள் தான் விஜய்கிட்ட எப்படியா புரிகிற மாதிரி சொல்லணும், காவேரி விட்டு வெளியே வர சொல்லணும் அப்படின்னு. விஜய் வந்துடுறாரு. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாண்டா, உங்கள் லைஃப் எனக்கு முக்கியம், நாங்கள் இருக்கும்போதே உங்கள் லைஃப்பை நான் நல்லபடியாக சேஃபாக கொடுக்கணும் அப்படின்னு. பாட்டி அப்போலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சித்தி வராங்க. விஜய் போகிறார். நான் போய் பேசுகிறேன்னு போகும்போது சித்தி வேகமாக விஜய்னு கூப்பிட்டு பசுமதிக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு அப்படின்னு. யார் சொன்னா அப்படின்னா சித்தப்பா தான் சொன்னார் அப்படின்னு. ஸோ விஜய் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. பாட்டிமா வந்து என்ன 2 நாள் கூட அவ்வளோ வந்துட்டானா அப்படின்னு. பசுபதி ஜெயிலேருந்து வெளியே வந்து ராகினி வெல்கம் பண்ணி நம்ம ஊருக்கு போகலையா அப்படின்னு. நான் உங்களை விட்டு எப்படி போவேன்ப்பான்னு சொல்லிட்டு சரிவா சாரதாம்மா கிட்ட போய்ட்டு மிரட்டுவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கதவு தட்டி உள்ளே வராரு. என்ன கீரைலாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, என்ன சாப்பிடணும், கறி அந்த மாதிரி எலும்பாவது சாப்பிடணும் அப்படின்னு. 3 பேருமே ஷாக் ஆகிறாங்க. சாரதாம்மா பாட்டி என்ன குமரா வீட்டில் இருக்கிற கடையை உடச்சி போட்டு நீ இன்னும் அடங்கலை போல், எல்லாமே ரெடி பண்ணிட்ட போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பேசி மிரட்டும் போது நம்மளுடைய ஹீரோனி வந்து வெளியே வராங்க. காவேரி வெளியே வந்து இவங்க 2 பேரை பார்த்துன்னு வாங்க ஹாய் அப்படின்னு சொல்லி ராகினி வந்து கை காட்டுறாங்க. ஸோ இவங்க அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க பசுபதி ராகினி வீட்டில் பார்த்து. அதோடு இன்றைக்கான எபிசோட் வந்து முடியுதுங்க. ஓகேங்களா, நம்ம மெட்ரோ சீரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.